வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஊக்கம் உடைமையிலிருந்து கண்ணோட்டம் வரைக்கும் ஒரு 7 அதிகாரம் திருக்குறள் பார்க்கலாம். என்னன்னா ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அறம் வலியுறுத்தல், ஈகை, வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம். இந்த 7 அதிகாரமும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த அதிகாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த 10 குறளும் ஊக்கமுடைமைனா ஊக்கமுடைமையில 10 குறளும் புக்ல இருக்காது. இப்ப நியூ புக்ல ஒரு 2, 3 குறள் இந்த மாதிரி தான் குடுத்திருப்பாங்க. அதனால இந்த குறள்லாம் நெட்ல இருந்து தான் எடுத்திருக்கு. ஆனா உங்களுக்கு நியூ புக்ல இருக்கிற 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற திருக்குறள் எல்லாமே கட் பண்ணி ஒரு பிடிஎஃபா மெர்ஜ் பண்ணி நான் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா பொருட்பால்ல அரசியல்ல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் குறள், உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. ஊக்கம் உடைமையை உடையவர் என்று சொல்லப்படும். சிறப்புக்குரியது. ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர். என்னன்னா ஊக்கம் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு உடையது அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வம். மற்ற எந்த பொருளும் அவங்க கிட்ட இருந்தாலும் அது உடையது அப்படின்னு சொல்லப்பட மாட்டாது. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் உடைமையே ஒருவனது நிலையான செல்வம் ஆகும். மற்றைய செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கியும் போய்விடும். உள்ளத்துல ஊக்கம் இருந்ததுனாதான் அது ஒருத்தனுக்கு நிலையான செல்வம். மற்றபடி இருக்கிற கையில் இருக்கிற பொருள் செல்வங்கள்லாம் ஒரு காலத்துல நீங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் தாம் செல்வம் இழந்தபோதும் இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள். அதாவது உள்ளத்துல ஊக்கம் இருக்கிறவங்க அவங்க கையில இருக்கிற பொருள் இழந்தாலும் அதுக்காக வருந்த மாட்டார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுளை. என்னன்னா தளராத ஊக்கம் உடையவர்களிடத்திலே ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு வழிகேட்டு கொண்டு போய் சென்று அவரிடம் நிலையாக சேர்ந்திருக்கும். என்னன்னா ஒருத்தவங்க மனசுல ஊக்கத்தை வச்சுட்டு அவங்க இடைவிடாம உழைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஆக்கம் வழிகேட்டுக்கிட்டு தானே போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இது வேர்ட்ல டைப் பண்ணி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எதுவும் வராம தான் டைப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி இருந்து 1, 2 வந்திருக்கு. அதுக்காக சாரி. நெக்ஸ்ட் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீர்ப்பூக்களினிது தண்டின் நீளமானது நீரின் ஆழத்தின் அளவினது ஆகும். அதுபோலவே மக்களின் உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவினதே ஆகும். என்னன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீர்ப்பூக்களோட தண்டு இருக்கும். அதே மாதிரிதான் மக்களின் மனசுல எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. என்னன்னா உயர்ந்த நிலைகளையே நினைவில் எல்லோரும் நினைத்து வர வேண்டும். அந்த நிலை கைகூடாத போதும் அப்படி நினைப்பதை மட்டும் கைவிடவே கூடாது. நம்ம மனசுல எப்பவும் உயர்ந்த எண்ணங்களையே நினைச்சிட்டு வரணும். அப்படி அந்த நிலை கை கூடலைனா கூட அந்த நினைப்பை மட்டும் கைவிட்டுற கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள், சிதைவிடுத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடூன்றுங் களிறு. தன் உடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும். அவ்வாறே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் தளர மாட்டார்கள். என்னன்னா யானையோட உடம்புல அம்பு தைத்த போதும் அது போராடும் அதனோட பெருமையை நிலைநிறுத்த. அதே மாதிரி ஊக்கம் உள்ளவர்களும் அவங்களோட அழிவிலும் தளர மாட்டார்கள்னு சொல்றாங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. யாம் வல்லன்மை உடையோம் எனும் இருமார்ந்த நிலையை ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகத்தில் ஒருபோதும் அடைய மாட்டார்கள். ஊக்கம் மனசுல இருந்தாதான் வல்லன்மை உடையோம் எனும் இருமார்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பரியது ஊர்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருந்தாலும் யானையானது மனவூக்கம் உள்ள புலி தன் மீது பாய்ந்தால் தான் அச்சம் கொள்ளும். என்னன்னா பருத்த உடம்பு கூர்மையான தந்தம் எல்லாமே வச்சிருந்தாலுமே யானை புலி ஊக்கத்தோட அது மேல பாயும் போது யானை அஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்,
உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே. அந்த ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களைப் போன்றவரே. என்னன்னா, உள்ளத்துல ஊக்கம் இருக்கிறவங்க தான் மக்கள். அப்படி ஊக்கம் இல்லாதவங்க மக்களை போல தோன்றினாலும் அவங்க மரங்கள் தான். மரங்களை போன்றவர்கள் தான், மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதிகாரம் வந்து விருந்தோம்பல். அறத்துப்பால்ல இல்லறவியல்ல விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இவ்வுலகிலிருந்து பொருளைப் பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டே ஆகும். என்னன்னா, இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எதுக்காகனா விருந்தினரை போற்றி உதவுதல் பொருட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. விருந்து புறத்தா விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டா பாற்றன்று. என்னன்னா, விருந்தாக வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் உண்ணுதல் சாவா மருந்தாகிய அமிர்தமே என்றாலும் விரும்பத்தக்கதன்று. என்னன்னா, விருந்தினர்கள் வந்து இருக்கும்போது அது வந்து ஒரு சாவா மருந்தா இருந்தாலும் நாம மட்டும் அதை தனியா சாப்பிடக்கூடாது. அது வந்து விரும்பத்தக்கதன்று அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதலின்று. நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பாழ்படுதல் என்றும் இல்லையாகும். என்னன்னா, எப்பவும் நாள்தோறும் விருந்தினருக்கு வந்து உதவி செஞ்சு வாழ்றவனோட இல்வாழ்க்கையில வந்து துன்பம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுல விருந்தோம்பல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உறவினர்களுக்கு விருந்தோம்பறத பத்தி சொல்றது இல்ல. விருந்தோம்பல் அப்படிங்கிறது யாருமே தெரியாதவங்களுக்கு நம்ம விருந்தளிக்கிறது, உபசரிக்கிறது தான் இங்க விருந்தோம்பல்ல வரும். நெக்ஸ்ட், அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகின்றவன் வீட்டில் உள்மலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கியிருப்பாள். நல்ல முறையில நாள்தோறும் விருந்தினரை போற்றுகிறவன் வீட்டுல பாத்தீங்கன்னா திருமகள் அகலாது தங்கியிருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க செய்யாள் அப்படிங்கிறது திருமகள். நெக்ஸ்ட், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி நிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை போற்றிய பின் எஞ்சியதை தான் உண்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. ஏன்னா, விருந்தினர்கள் வந்திருக்கும் போது அவங்களுக்கு உபசரிச்சுட்டு மிச்சம் மீறி இருக்கிறத சாப்பிட்றவனோட நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. என்னன்னா, செல்லும் விருந்தினரையும் போற்றி வரும் விருந்தையும் எதிர்பார்த்திருப்பவன் வானத்து தேவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான். அதாவது வந்த விருந்தினர்களுக்கும் நல்லா உபசரிச்சு அனுப்பிட்டு இன்னும் வரப்போற விருந்தினருக்காக காத்திருக்கிறவன் பாத்தீங்கன்னா வானத்தில் இருக்கிற தேவர்களுக்கு இவன் போய் விருந்தினனா இருப்பானாம் அப்படிங்கறத இந்த குறள்ல சொல்றாங்க. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினது என்று கூறத்தக்கதன்று. அது விருந்தினரின் தகுதிக்கேற்ற அளவினது ஆகும். அடுத்து, பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பொருளை வருத்தத்தோடு காத்து அது போய்விட்ட போது தாம் பற்றில்லாதவர் என்பார்கள். விருந்தை பேணி அந்த வேள்வியில் ஈடுபடாதவரே யாவர். என்னன்னா, விருந்தோம்பி விருந்தினர்களுக்கு வந்து உபசரிக்காம தன்னோட செல்வத்தையெல்லாம் வச்சிருந்துட்டு அதை இழந்த வாட்டி என்ன சொல்லுவாங்களாம், நான் வந்து எதுலயும் பற்றில்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவர் கண்ணுண்டு. என்னன்னா, பொருள் உடைமையிலும் இல்லாமை என்பது விருந்தோம்பலை பேணாத மடமையே. அஃது அறிவற்றவரிடமே உள்ளதாகும். என்னன்னா, பொருள் உடைமையில இல்லாதது அப்படிங்கிறது என்னன்னா விருந்தோம்பலை வந்து பேணாததுதான். அது வந்து யார்கிட்ட இருக்குன்னா அறிவில்லாத மடமை அறிவில்லாதவர்களிடமே இருக்கும். இங்க மடமை அப்படிங்கிறது அறிவற்ற அப்படிங்கிற பொருள். அறிவில்லாதவங்க கிட்டதான் அந்த பண்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. அனிச்ச மலர் மோந்த உடனே வாடிவிடும் முகம் மாறுபட்டு நோக்கிய உடனே விருந்தினரும் உள்ளம் வாடிவிடும். என்னன்னா, அனிச்ச மலர் அப்படிங்கிறது வந்து நம்ம மோந்து பார்த்தாவே வாடிடுமா.
அதே மாதிரி வந்திருக்க விருந்தினர்களை வந்து நம்ம முகம் மாறுபட்டு நோக்கினாலே அவங்களோட உள்ளம் வாடிரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் இது பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல பாயிரவியல்ல இருக்கு. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்து நோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறமானது சிறப்பை தரும் செல்வத்தையும் தரும் ஆகையால் அறத்தை விட உயிர்க்கு ஆக்கம் தருவது வேறெதுவுமில்லை என்கிறார் வள்ளுவர். நெக்ஸ்ட் அறத்தின் நோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலே நோங்கில்லை கேடு. அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானதும் இல்லை அறநெறியை போற்றாமல் மறுத்தலை காட்டிலும் கேடானதும் இல்லை. இதெல்லாம் படிச்சாவே புரியுற மாதிரிதான் இருக்கும். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். நம்மால் முடிந்த வகைகளில் எல்லாம் முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்செயலை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகல நீரப்பிற. தன் மனத்திடத்து குற்றம் இல்லாதவனாகுதல் என்னும் அவ்வளவே அறம் எனப்படும் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவார தன்மை கொண்டவை. என்னன்னா மனசுல குற்றம் இல்லாம இருக்கணும் அதுதான் அறம். மற்றபடி இருக்கிறதெல்லாம் வெறும் ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் எனும் இந்நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகி வருவதே அறமாகும். இந்த பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் இது எதுவும் இல்லாம வாழ்றதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பின்காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றே செய்க. அது இறக்கும் காலத்திலே அழியா துணையாகும். என்னன்னா நம்ம பின்னாடி பாத்துக்கலாம்னு எந்த அரசியலையும் தள்ளி போடாம உடனே செஞ்சிருங்க. அப்படி செஞ்சோம்னா இறக்கும் காலத்தில் வந்து அது நமக்கு அழியா துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தோனோடு ஊர்ந்தான் இடை. சிவிகை அப்படிங்கிறது இங்க வந்து பல்லக்க குறிக்குது. என்னன்னா பல்லக்க சுமப்பவனோடு அதனில் செல்பவன் ஆகியோரிடையே அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டாம். என்னன்னா ஒருத்தன் வந்து பல்லக்க தூக்கிட்டு போயிட்டு இருப்பான் அதுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அவங்க 2 பேர்த்துக்கிட்டயும் நீ உன்னோட அறத்தின் பயனாதான் பல்லக்க தூக்குற அப்படின்னும் நீ உன்னோட அறத்தின் பயனாதான் பல்லக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னும் சொல்ல வேண்டாம். அது வந்து ஒரு அறமாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற வேறுபாடு வந்து அறம் அப்படின்னு சொல்லத்தக்கது அன்று அப்படின்னு தான் இதுல சொல்றாங்க. திருக்குறள் பாத்தீங்கன்னா நெட்ல கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா திருக்குறள்.net அப்படிங்கிற வெப்சைட் இருந்துதான் நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா மூவா உரை, கருணாநிதி உரை, சாலமன் பாப்பையா உரை, அப்புறம் புலிப்பாணியார் உரை இப்படின்னு ஒரு 7-8 பேரோட உரை கொடுத்திருப்பாங்க. அதுல நமக்கு எது படிச்சா புரியுற மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிற இந்த விளக்கத்தை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒண்ணுல பாத்தீங்கன்னா மூவாவோட உரை வந்து படிச்சா புரியுற மாதிரி இருக்கும், அதை கொடுத்திருப்பேன். அப்ப இன்னொன்னுல பாத்தீங்கன்னா அந்த புலிப்பாணியாரோட உரையே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அதை கொடுத்திருப்பேன். அந்த மாதிரிதான் கொடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு என்னோட இந்த பிடிஎஃப்ல படிச்சா எதுவும் புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க திருக்குறள்.net அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல பாருங்க. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். செய்யத் தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானானால் அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும். என்னன்னா எல்லா நாளும் ஒரு நாள் தவறாம எல்லா நாளும் ஒருத்தன் அறம் செஞ்சிட்டு இருக்கானா அது அவனோட இந்த வாழ்நாளை அடைக்கும் கல். இந்த பிறவிய வந்து இந்த பிறவியோட நம்மளோட வாழ்நாளை முடிச்சிடும், இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிறவி இருக்காது அப்படிங்கறதுதான் இந்த குறளுக்கான பொருள். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறவாழ்வில் வாழ்வதனால் வருவதே இன்பமாகும் மற்றை பொருளும் இன்பமும் இன்பமாக அவற்றால் புகழும் இல்லை. ஒரு அறம் செய்யறதுனால நமக்கு வர்ற இன்பம் தான் இன்பம், மற்ற பொருளும் இன்பமும் வந்து நமக்கு வந்து இன்பமாகாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால புகழும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் அறமே அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி செயலே. ஒருத்தன் வந்து வாழ்நாள்ல அற செயல்கள் மட்டும்தான் செய்யணும், அதே மாதிரியே பழி செயல்கள் எதுவும் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈகை அப்படிங்கிற அதிகாரம் இது பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இருக்கு.
வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை மீறத் துடைத்து. என்னன்னா, வறுமையானவருக்கு ஒரு பொருளை தந்து உதவுவதே ஈகை. பிறருக்கு தருவதெல்லாம் எதிர்பயனை எதிர்பார்த்து தருவதாகும். என்னன்னா, வறுமையில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், நமக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் ஈகை. நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம குடுக்குறதெல்லாம், நம்ம வந்து குறி எதிர்ப்பை, அதாவது அவங்க திருப்பி நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்துல செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. நல்லாறு எனினும் கொல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. என்னன்னா, நல்ல அறச்செயலுக்கே என்றாலும் பிறரிடம் இரந்து பெறுவது தீமையே. இப்ப நம்ம ஒரு அறச்செயல் தான் செய்யறோம் அப்படின்னாலும், அதுக்காக நம்ம மத்தவங்க கிட்ட போயி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலே நன்மையானதாகும். மேலுலகமே நமக்கு இல்லைனாலும், நம்ம வந்து பிறருக்கு வந்து கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்றாங்க. இல் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. ஒருவன் வந்து யான் யாதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவும் தன்மை உயர்ந்த குடிப்பிறப்பாளனிடம் உண்டு. என்னன்னா, ஒருத்தவங்க துன்பப்படுறப்ப அவங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம அத அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே செய்யணும். அப்படி செய்யறவங்க தான் பாத்தீங்கன்னா, உயர்ந்த குடிப்பிறப்பு பண்பை கொண்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. என்னன்னா, உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும், அதாவது வந்து நம்ம கிட்ட கேட்கறவங்க ஒரு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கறப்ப, அந்த முழு இதையும் குடுத்தாதான் அவங்க முகத்துல வந்து மகிழ்ச்சி இருக்கும். அப்படி குடுக்க முடியாத பட்சத்துல, அவங்க முகத்துல வந்து துன்பம் தான் இருக்கும். அந்த துன்பம் வந்து அந்த இறந்து கேட்கறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈகையாளனுக்கும் துன்பத்த தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதே ஆகும். என்னன்னா, உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதே ஆகும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். என்னன்னா, பசியை பொறுத்துக் கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றலாகும். ஒருத்தவங்க வந்து பசியை பொறுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் சிறந்த ஆற்றல். அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும். அந்த பசியை போக்கி உணவளிக்கிறவங்களோட ஈகைக்கு பிற்பட்டதான் அந்த ஆற்றலும். அத என்னன்னா, பசியை பொறுத்துக்கிற ஆற்றலும் கூட கொடுத்து உதவுறவனோட ஆற்றலுக்கு பிற்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அற்றார் அலிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும். அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்க இடமாகும். என்னன்னா, வறியவரின் கடும் பசியை தீர்க்கிறவனோட பொருள் வந்து கொடுத்து உதவுனோட பொருள் தான் பிற்காலத்துல அவனுக்கு சேர்த்து வைக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்துண் மறியிவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பலரோடும் பகுத்துண்கின்ற பழக்கம் உடைய கொடையாளனை பசி என்கின்ற தீய நோயானது சென்று தீண்டுதல் என்பது அரிதாகும். என்னன்னா, பலருக்கு கொடுத்து பகிர்ந்து உண்கின்ற பழக்கம் இருக்கிறவனை வந்து பசி அப்படிங்கிற தீய நோய் எப்பவும் தீண்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஈந்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கண் அவர். தாம் சேர்த்துள்ள செல்வத்தை காப்பாற்றி வைத்து பின் இழந்துவிடும் கல் நெஞ்சக்காரர்கள் பிறர்க்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ. என்னன்னா, தான் பொருளை வந்து சேர்த்து வச்சுட்டு யாருக்கும் உதவாத கல் நெஞ்சக்காரர்களுக்கு வந்து இந்த கொடுத்து மகிழும் இன்பம் அப்படிங்கிறத வந்து தெரியாதவங்களோ அறிய மாட்டார்களோ அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின் கேக்குற மாதிரி இருக்கு இந்த குறள். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். என்னன்னா, தாம் முயன்று தேடி நிரப்பி வைத்துள்ளதை தாமே தனியாக உண்டு மகிழ்வது என்பது வறுமையால் பிறரிடம் சென்று இரத்தலை விட துன்பம் தருவதாகும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு நாமளா சேர்த்து நிறைய வச்சுட்டு நம்ம மட்டுமே சாப்பிடுறது, அதை அடையிற அந்த நம்ம மட்டுமே அதை வந்து செலவழிச்சு மகிழ்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, வறுமையில போய் பிறரிடம் இரத்தலை விட துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. சாதலின் இன்னாதது இல்லை இனிதுவும் ஈதல் இயையா கடை. என்னன்னா, சாதலை காட்டிலும் துன்பமானது யாதுமே இல்லை. பிறருக்கு கொடுத்து உதவ நினையாத கடைப்பட்டவனை பொறுத்தமட்டில் அப்படி சாதலும் இனியதே. ஏன்னா, சா சா நம்மளோட சாவுங்கிறத மாதிரி துன்பமான விஷயம் எதுவுமே கிடையாது.
ஆனா பிறருக்கு கொடுத்து உதவாத இருக்கிறதுக்கு வந்து அந்த சாதலும் இனிதே அப்படின்னு சொல்றாங்க. வினை செயல் வகை. அடுத்த அதிகாரம் வினை செயல் வகை. பொருட்பால்ல அமைச்சியல்ல இந்த வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. சூழ்ச்சி முடிவெனிது முடி சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு மனதில் துணிவு பெறுவதே ஆகும். அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமையாகும். என்னன்னா ஒரு செயலை பத்தின ஆராய்ச்சி, நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆராய்ச்சியின் முடிவு வந்து என்னவா இருக்குன்னா துணிவா இருக்கணும். அந்த செயலை செய்யறதுக்கான துணிவா இருக்கணும். அப்படி துணிவு வந்த பின்னாடியும் காலம் தாழ்த்திட்டு இருக்க கூடாது. இப்ப செய்யலாம் அப்ப செய்யலாம் அப்படின்னு காலம் தாழ்த்துறது வந்து தீமையை தரும் அப்படின்னு சொல்றாங்க. தூங்குக தூங்கிற் செயற்பால் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். என்னன்னா தூங்குக தூங்கிற் செயற்பால் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யறதுக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தணும் அப்படின்னா, இப்போ ஒரு பழம் சாப்பிடணும் அப்படின்னா, இப்ப அந்த பழம் வந்து இப்பதான் பூவிட்டு காயா இருக்கு, பிஞ்சா இருக்கு. இப்பவே நம்ம போய் அதை பொறிச்சு சாப்பிடணும்னு நினைச்சா அது வந்து தப்பானது. அதுக்கான காலம் வர வரைக்கும் பொறுத்திருந்து தான் அதை செய்யணும். ஆனா காலம் தாழ்த்தாமல் செய்யற செயல்களை வந்து உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லா கால் செல்லும் வாய் நோக்கி செயல். செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே. செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும். ஒரு செயலை செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது அந்த செயலை செஞ்சிடணும். அப்படி செய்ய முடியாத பட்சத்துல அதை செய்யறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அப்புறம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும். என்னன்னா செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும். அவற்றின் மிச்சம் தீயின் ஒளிவை போல் பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும். என்னன்னா எந்த ஒரு செயலா இருந்தாலும் அல்லது பகையா இருந்தாலும் அதை வந்து அப்பவே ஒழிச்சிடணும். அப்படி நம்ம அதுல மிச்சம் வச்சோம்னா அது எப்படி தீயின் மிச்சம் வந்து இருந்துச்சுன்னா அது பெருகி அப்படியே பெருசா பரவி நமக்கு தீங்கு தருமோ அந்த அளவுக்கு இதுவும் தீங்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இல்தீர எண்ணி செயல். என்னன்னா வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயலறிவு உரிய இடம் என ஐந்தையும் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே செய்தல் வேண்டும். ஒரு செயலை இப்ப நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வேண்டிய பொருள் என்ன, கருவி என்ன, தக்க காலம் எது, செயலறிவு, உரிய இடம், இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். என்னன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அந்த செயலோட முடிவு என்னவா இருக்கும், இடையில வர துன்பம் என்ன, அந்த செயலை முடித்த பின் அதுக்காக நமக்கு கிடைக்கிற பயன் என்ன அப்படிங்கறது எல்லாம் நம்ம ஆராய்ந்துதான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்தல் வேண்டும். நெக்ஸ்ட், செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெரிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும். என்னன்னா ஒரு செயலை இப்ப நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அதை ஏற்கனவே யார் செஞ்சிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் அதை பத்தின ஒரு தெளிந்த அறிவை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. என்னன்னா ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது. இப்ப ஒரு யானையை வச்சு எப்படி இன்னொரு யானையை பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யும் போது அதோடவே இன்னொரு செயல் ஏதாச்சும் செய்ய முடியும்னா அதையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல். என்னன்னா இங்க நட்டார் அப்படிங்கிறது நண்பர், ஒட்டார் அப்படிங்கிறது பகைவர். நட்டாருக்கு நண்பர்களுக்கு வந்து நல்லது செய்யறத விட பகைவரை வந்து நம்ம கூட பொருந்துமாறு சேர்த்து கொள்றதுக்கு வந்து நம்ம விரைந்து செயல்படணுமா. நண்பனுக்கு கூட கொஞ்சம் இரு செய்யறேன் அப்படின்னு பொறுத்து காக்க வச்சுட்டு இந்த பகைவனை வந்து
நம்ம சேர்த்துக்கிறதுக்கு சீக்கிரம் விரைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இதுக்கு பொருள், பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்துக் கொள்ளல் நண்பருக்கு உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கதாகும். நெக்ஸ்ட், உரையாசிரியர் உள்ளன் உரைசிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. என்னன்னா, தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வர். என்னன்னா, உரைசிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. நம்மளை விட ஒரு வலிமையானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களை எதிர்க்கிறதுக்கு தயங்கும் போது அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க கிட்ட அந்த வலிமையானவங்க கிட்ட ஏதாச்சும் இவங்களுக்கு பலன் கிடைக்கும் பட்சத்துல இவங்க வந்து அவங்கள வணங்கி ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அவையஞ்சாமை. பொருட்பால்ல அமைச்சியல்ல அவையஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். சொற்களின் தொகை அறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வலியோர் அவையில் வாய் சோர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள். என்னன்னா, ஒரு அவையில நம்மளை விட வலிமையானவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சொற்களின் தொகையை அறிஞ்சு வாய் சோர்ந்து எதனையும் எளிமையா பேசிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். என்னன்னா, கற்றவர்களுள் கற்றவர் என்று புகழப்படுகின்றவர்கள் கற்றவர் அவையின் முன் தாம் கற்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு எடுத்து சொல்லக்கூடியவர்களே ஆவார். என்னன்னா, கற்றார்களுள் கற்றவர் எனப்படுபவர்கள் யாருன்னா, அந்த நமக்கு இருக்கிற அவையில வந்து நம்மளை விட கற்றவர்கள் பலர் இருக்கும் போதும் நம்ம என்ன கற்றிருக்கிறோமோ அதை எளிமையா எடுத்து சொல்றவங்க தான் கற்றார்களுள் கற்றவர், கற்றவர்களுள் கற்றவர். நெக்ஸ்ட், பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவைகத்து அஞ்சாதவர். போர்க்களத்தின் நடுவே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர். ஆனால் கற்றோர் அவையிலே சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிக சிலரே. ஏன்னா போர்க்களத்துல போய் கூட போர் புரிஞ்சிருவாங்க. ஆனா கற்றோர்கள் இருக்கிற அவையில போய் அஞ்சாமல் பேசுறவங்க வந்து கொஞ்சம் பேரு தான், மிக சிலரே அப்படின்னு சொல்றாங்க. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். என்னன்னா, தாம் கற்றவைகளை கற்றோர்கள் மனம் கொள்ளும்படியாக சொல்லி தம்மிலும் மிகுதியாக கற்றவர்களிடம் தாமும் எஞ்சிய மிகுதியை கேட்டுக்கொள்ளல் வேண்டும். என்னன்னா, நம்ம என்ன கற்றிருக்கிறோமோ அதை வந்து கற்றவர்களோட மனம் கொள்ளும்படி சொல்லணும். அதே மாதிரியே நம்மளை விட மிகுதியா யார் கற்றிருக்கிறார்களோ அவங்க கிட்ட நம்ம அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையெஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. என்னன்னா, அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ளல் வேண்டும். ஒரு அவையில போய் நம்ம இப்ப பேச போறோம் அப்படின்னா அந்த அவையில இருக்கிறவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்டாலும் அதுக்கான ஆன்சரை நம்ம பண்ற அளவுக்கு நல்லா தெளிவா ஒரு நூலை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. என்னன்னா, அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவர்களுக்கு வாளோடு என்ன தொடர்பு உண்டு? நுண்ணறிவு உடையவரின் அவைக்கு அஞ்சுகின்றவர்களுக்கு நூலோடு என்ன தொடர்புண்டு? அதாவது ஒருத்தங்க வந்து ஒரு வீரம் இல்லாதவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாளோடு என்ன தொடர்பு? அதே மாதிரியே நுண்ணறிவுடைய அவைக்கு வந்து அஞ்சுகிறவர்களுக்கு நூலோடு என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி ஒரு வீரம் இல்லாதவனுக்கு வாள் வச்சிருந்தாலும் பயனில்லையோ அதே மாதிரி அந்த அவையில போய் பேசுறவங்களுக்கு துணிவில்லாம இருக்கிறப்ப அந்த நூலோடு இருந்தும் பயனில்லை அப்படிங்கறத இந்த குறளுக்கான பொருள். பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். என்னன்னா, அவையினிடத்தில் அஞ்சுகின்றவன் கற்ற நூல் பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாள் போன்றது. என்னன்னா, ஒரு அவையில போய் பேசுறதுக்கு பயத்தோட இருக்கிறவனோட கற்ற நூல் அப்படிங்கிறது ஒரு போர்க்களத்துல பேடி வீரவாளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பல்லவை கற்றும் பயனிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார்.
நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பற்றி பேசத் தெரியாதவர்கள் பல வகையான நூல்களை கற்றவரானாலும் பயனில்லாதவரே. நல்லவர்கள் இருக்கிற அவையில போய் பேச தெரியாதவங்க வந்து பல வகையான நூல்களை கற்றிருந்தாலும் அதனால பயன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவையெஞ்சுவார். என்னன்னா, தாம் பல நூல்களை கற்று அறிந்திருந்தாலும் நல்ல அறிவுடையவர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுகிறவர்கள் கல்லாதவரினும் கடைப்பட்டவர்கள் ஆவார். ஒருத்தவங்க என்னதான் நல்லா படிச்சு எல்லா அறிவு நூல்களையும் படிச்சிருந்தாலும் அவங்க அவையில போய் பேசுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க கல்லாதவரினும் கல்லாதவங்களுக்கு சமமானவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். என்னன்னா, அவைக்களத்திற்கு அஞ்சி தாம் கற்றவைகளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பாவர். அவங்க இருக்கிறாங்க உளரெனினும் அவையில அஞ்சி பேச முடியாதவங்க வந்து உயிரோடு இருந்தாலும் இறந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பொருட்பால்ல அரசியல்ல இருக்கு. கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம் பொருட்பால்ல அரசியல்ல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் குறள், கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங் காரிகை உண்மையான் உண்டிவுலகு. என்னன்னா, கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது. இங்க கண்ணோட்டம் அப்படிங்கிறது இரக்க குணம். மத்தவங்கள பார்த்து நம்ம கருணை கொள்றது. கண்ணோட்டம் அப்படிங்கிறது கருணை அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம கருணை உள்ளத்தோட இருக்கிறவங்கனாலதான் இந்த உலகம் வந்து அழியாம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலைக்கு பொறை. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை. இங்க நிலத்துக்கு பொறை அப்படிங்கிறது என்னன்னா நிலத்திற்கு சுமை அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, கண்ணோட்டம் அந்த இரக்க குணம் கருணை இருக்கிறவங்கனாலதான் இந்த உலகமே நடைபெறுகிறது. அப்படி இல்லாதவங்க வந்து உயிரோடு இருக்கிறது வந்து இந்த நிலத்துக்கு சுமைதான், வேறு பயனில்லை அப்படின்னு சொல்றாங்க. பண் எனாம் பாடற்கு இயைம்பின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். என்னன்னா, பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும்? அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும்? என்னன்னா, ஒரு இசை அப்படிங்கிறது வந்து பாடலோடு பொருந்தி இருக்கணும். அப்படி பாடலுக்கும் இசைக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இசைக்கு என்ன பயன்? அதே மாதிரி நமக்கு கண்ணு இருந்தும் நம்ம இரக்க குணம் கருணை இல்லாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறள், உளப்போல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். என்னன்னா, தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு என்ன நன்மையை தரும்? நம்ம ஒருத்தங்களை பார்த்து இரக்கமே இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முகத்துல கண் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டமே. அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லையானால் அது புண் என்றே சான்றோரால் கருதப்படும். சான்றோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கருணை இல்லாம கண்ணோட்டம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து முகத்துல இருக்கிறது கண் இல்ல, அது 2 புண் அப்படின்னு தான் சான்றோர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்த கண்ணோடாதவர். என்னன்னா, கண்ணோடு பொருந்தியவராக இருந்தும் கண்ணோட்டமாகிய செயலை செய்யாதவர்கள் மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்தை போன்றவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணோட இருந்தாலும் அவன் வந்து இரக்க குணம் கருணை இல்லாதவனா இருந்தானா அவன் வந்து மண்ணுல இருக்கிற மரத்துக்கு சமமானவன் தான் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான பொருள். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்கள் இருந்தாலும் குருடர்களே. கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் இருத்தல் என்பது பொருத்தமில்லை. என்னன்னா, கண்ணோட்டம் இல்லாம கருணை இல்லாம இரக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து கண் இருந்தாலும் அவங்க வந்து குருடர்கள் தான். அப்படி கண் இருந்து கண்ணோட்டம் இல்லாம இரக்க குணம் இல்லாம இருக்கிறதுனால கண் இருக்கிறதுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்ணோட்டம் இல்லாத அதாவது கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் இருத்தல் என்பது பொருத்தமில்லை அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் குறள், கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ்வுலகு. என்னன்னா, தொழிலிலே கெடுதல் ஏற்படாமல், கருமம் அப்படிங்கிறது வந்து செயல், தொழில் அப்படி இதை வச்சுக்கலாம். இங்க வந்து அந்த செயல்ல வந்து எந்த கெடுதலும் ஏற்படாமல் யார் வந்து இரக்கத்தோட நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகம் உரிமையுடையது அப்படின்னு சொல்றாங்க. தொழிலிலே கெடுதல் ஏற்படாமல் எவரிடமும் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வல்லவர்களுக்கு இவ்வுலகமே உரிமையுடையதாகும். நெக்ஸ்ட், ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. என்னன்னா, தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது. ஒருத்தாற்றும் அப்படின்னா நம்மள வந்து வருத்துறவங்க, நமக்கு துன்பம் கொடுக்கறவங்க, அவங்க கிட்டயும் நம்ம கருணையோட இரக்கத்தோட இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் நல்ல சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது. நெக்ஸ்ட், பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். என்னன்னா, எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சிடக் கண்டும் அதை உண்டமைவர். என்னன்னா, சான்றோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா பழகுனவங்க, அவங்க ஒருத்தங்க நல்ல சான்றோர் குணம் கொண்டவங்களா இருந்தாங்கன்னா நம்ம கூட பழகுனவங்க நஞ்சே கொடுத்தாலும் அதை அவங்க சாப்பிடுவாங்களாம். அதுதான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதுல ஊக்கமுடைமையில இருந்து கண்ணோட்டம் வரைக்கும் ஒரு 7 அதிகாரம் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 7 அதிகாரம் தான் இருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நான் அடுத்த வீடியோ முடிச்ச வாட்டி உங்களுக்கு தரேன். எல்லாமே இந்த ஒரே பிடிஎஃப்ல தான் இருக்கு. நான் இந்த பிடிஎஃப் வந்து அடுத்த வீடியோ முடிச்ச வாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இதோட 6th இருந்து இப்ப நியூ புக்ல 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற திருக்குறள் எல்லாமே கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி ஒரு பிடிஎஃபா அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.